ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், கீழே வந்து இந்த லோஸை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸ் வரைக்கும் ரீடைரக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த லோஸுக்கு கீழே வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போனாங்க, மேலே போய் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸ் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஏரியாஸ்ல ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு, அதாவது இந்த பிரேக்கர் பிளாக்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடு மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு கீழே சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்து ஒரு டவுன் சைடு மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸ்ல இந்த ஏரியாஸ்ல வி ஹேவ் அன் அன்ஃபில்டு கேப். ஸோ அந்த அன்ஃபில்டு கேப்பை டாப் பண்ணாலும் மார்க்கெட்டிங் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேத்திக்கான வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்திருந்தோம் அப்படின்னா, நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 23,640 கொடுத்துருப்போம். ஸோ 23,640 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி எங்க இருக்குன்னா, இந்த கீழே இருக்கிற இந்த ஜோன்ஸோட ஆல்மோஸ்ட் கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு. பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு வரல. பட் ஸ்டில் மேலே இருக்கிற இந்த ஜோன்ஸை டாப் பண்ணிட்டு அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல, அதாவது இந்த ஏரியாஸ்ல ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு இந்த ஏரியாஸ்ல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா லைக் இன்னைக்கான மார்க்கெட்ல உங்களால ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்க முடியும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு. அண்ட் இது எல்லாமே ரெக்கார்டு செஷன்ஸும் கிடையாது, குரூப் செஷன்ஸும் கிடையாது, 1-on-1 லைவ் செஷன்ஸ். அதாவது லைவ் மார்க்கெட்ஸ்ல நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து ட்ரேட் பண்ண போறோம். அண்ட் இதுதான் இந்த 45 days மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட ஹோல் கான்செப்ட்ஸே. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால ப்ராஃபிட்ல வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸஸை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கிருந்து ஃபர்தரா கைட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஏரியாஸ்ல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ல கீழே வந்துட்டு ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்திருப்போம். மார்க்கெட் இந்த 2 ஏரியாஸ்குள்ள ட்ரேட் ஆகிறப்ப நமக்கு வந்துட்டு பெருசா மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னன்னா, திருப்பி மார்க்கெட் இந்த 2 லெவல்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ வேற எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. நாளைக்கான மார்க்கெட்லயும் ஒன்ஸ் இந்த ஹைஸ் கட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தரா ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய அனாலிசிஸா இருக்கும் ஃபார் நிஃப்டி. அண்ட் இதை தாண்டி பெருசா நிஃப்டியை பத்தி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ரீஜனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, அதாவது இதோட கோஆர்டினேட்ஸ் வேணா நான் சொல்லிடுறேன். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 860 இருந்து 23,800 வரைக்கும் இருக்கு. அண்ட் டவுன் சைட்ல ஆப்வியஸ்லி 23,640 சம்திங் அந்த ஏரியாஸ் கிட்ட நமக்கு வந்து டவுன் சைட்ல க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் நிஃப்டி. அண்ட் இதை தாண்டி பெருசா எதுவும் பேசுறதுக்குல தென் வி வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. பட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல லாங் பொசிஷன்ஸை பயங்கரமா குறைச்சிருக்காங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் எஸ்டர்டேஸ் பொசிஷன்ஸை குறைச்சிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம்ல ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 10% குறைச்சிருக்காங்க, விச் இஸ் 2 சைட்லயுமே ப்ளோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் அகைன் டுவர்ட்ஸ் இயர் எண்ட் அப்ப நமக்கு வந்துட்டு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமா எஃப்ஐஎஸ் பிகாஸ் லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த டைம் தான் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் டைம். ஸோ இந்த டைம்ல பயங்கரமா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு போத் சைடு ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால கன்சாலிடேஷன்ல போயிருக்கு. அண்ட் அகைன் பேங்க் நிஃப்டி அகைன் பியூர் கன்சாலிடேஷன். லிட்டரலி இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, லிட்டரலி பியூர் கன்சாலிடேஷன். நம்ம வந்துட்டு இதில் நம்ம நேற்று இது சொல்லியிருந்தோம், இது நடந்திருக்கு, இது நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, பாயிண்டே இல்லை. ஸோ பேசிக்கா நம்ம இந்த ஏரியாஸ்ல ஒரு கேப்பிங் ஏரியாஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ்ல இந்த ஏரியாஸ்ல ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் நாளைக்கு இந்த கேப்புக்கு வந்தாங்கன்னா கீழே இருக்க எல்லா லிக்விடிட்டிஸும் எடுத்துட்டு இந்த கேப்புக்கு வந்து அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போகுச்சு
சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ்ல இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இந்த ஹைஸை கட் பண்ணாங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்னா நான் இந்த லெவல்ஸ் லைக் 51,410 420 கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் 51,500 வரைக்கும் கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ இந்த ஏரியாஸ் வரைக்குமே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது 51,500 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் டவுன் சைடில் வந்தாங்கன்னா இந்த லெவல்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் கம்ஸ் அரௌண்ட் 51,036லேருந்து ஆல்மோஸ்ட் 50,840 சம்திங் கிட்ட வருது. ஸோ இந்த ஏரியாஸ் கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு கீழே வந்தாங்கன்னா லைக் இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.